வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவி தாங்க பார்க்க போறோம். இது வெறும் கற்பனை படம் மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நம்ம நிஜமாவே சந்திக்க போற ஒரு யதார்த்தத்தை பத்தின படம்னே சொல்லலாம். அதுதான் கிறிஸ்டோட் நடிப்புல வெளியே இருக்கிற மெர்சி. இந்த உலகத்துல குற்றங்களை குறைக்க எத்தனையோ சட்டங்கள் இருக்கு. ஆனா மிஷன் இல்ல செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ நீதிபதியா இருந்து தீர்ப்பு கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த படத்தோட அடிப்படை கரு. வாண்டட் மாதிரியான அதிரடி படங்களை கொடுத்த திமு பெக்மன் டுபெடோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட கதை 2029ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அமெரிக்கால குற்றங்கள் அதிகமாகறனால அதை கட்டுப்படுத்த மெர்சி நீதிமன்றம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கப்படுது. இங்க தீர்ப்பு சொல்றது மனுஷங்க கிடையாதுங்க, ஒரு ஏஐ நீதிபதி. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு நபர் மேல குற்றம் சாட்டப்பட்டதுக்கு அப்புறம் அடுத்த 90 நிமிஷத்துக்குள்ள அவர் நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கணும். இல்ல அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை கூட கொடுப்பாங்க. கதாநாயகனாக கிறிஸ் ராட் நடிச்சிருக்காரு. எல்ஏபிடி டிடெக்டிவா வராரு. படத்துல அவரோட பேரு கிறிஸ் ரேவன். இவருக்கு ஒரு அழகான குடும்பமும் இருக்கு. ஆனா ஒரு நாள் அவரோட மனைவி நிக்கோல் கொலை செய்யப்படுறாங்க. அந்த பழி அப்படியே கிரேஸ் மேல விழுகுது. இப்போ கிரேஸ் அந்த ஏஐ நீதிபதி முன்னாடி நிக்கிறாரு. ரெபேக்கா பெர்குசன் இந்த படத்துல ஏஐ நீதிபதியா நடிச்சிருக்காங்க. இவங்க வேற யாரும் இல்லைங்க, மிஷன் இம்பாசிபிள் படங்கள்ல நடிச்சு அதிரடி காட்டினவங்க தான். இந்த படத்துல எந்த உணர்ச்சியும் காட்டாத ஒரு மிஷனா நடிச்சு மிரட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். விசாரணை ஆரம்பிக்கும் போதே கிரீஸோட கில்டி ஸ்கோர் 97% இருக்கு. அதாவது அவர் கொலை செஞ்சிருக்க 97% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த ஏஐ சொல்லுது. இப்போ அவர் தப்பிக்கணும் அப்படின்னா 97%க்கு கீழே கொண்டு வரணும். இங்கதான் படம் ரொம்ப வேகமா போகுது. அவருக்கு எதிரா ஏகப்பட்ட வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. அதாவது அவர் மனைவி கூட சண்டை போட்டது, கார்ல போலீஸ் கூட வாக்குவாதம் செஞ்சது அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோங்கள் அவருக்கு எதிராக தான் இருக்கு. இந்த வீடியோக்களையும் கிளவுட்ல சேமிக்கப்பட்ட அவரோட பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் ஏஐ தோண்டி எடுக்குது. ஆனா கிரேஸ் கதறாரு, என் மனைவிய நான் கொல்லல அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல அவரோட பொண்ணு போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறதும் அவருக்கு தெரிய வருது. இப்படி குடும்ப சிக்கலுக்கும் டெக்னாலஜி சட்டத்துக்கும் நடுவுல மாட்டிட்டு கிரேஸ் எப்படி தப்பிச்சாரு, உண்மையான குற்றவாளி யாரு, இதுதான் படத்தோட மீதி கதை. படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு திருப்பத்தை கொண்டு வருதுங்க. 90 நிமிஷம் காலக்கேடு முடிய போற நேரத்துல கிரீஸ் ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட கண்டுபிடிக்கிறாரு. அதுவரை டிஜிட்டல் ஆதாரங்கள் கிரீஸா ஒரு குற்றவாளியா காட்டினாலுமே அந்த ஆதாரங்களை எப்படி திட்டமிட்டு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாரு. கிரீஸ் கொடுத்த இறுதி ஆதாரத்தை வச்சு ஏஐ நீதிபதி தன்னோட முடிவை மாத்துது. அவரோட குற்ற ஸ்கோர் 92%க்கு கீழே இறங்குது. இதன் மூலமா மரண தண்டையில இருந்து தப்பிச்சு கிரீஸ் ரேவன் நிரபராதியா வெளியே வராரு. இந்த படத்தோட பெரிய பலமே இதோட திரைக்கதைனே சொல்லலாங்க. முழுக்க முழுக்க ஒரு விசாரணை அறையில நடக்கிற மாதிரி இருந்தாலுமே அதை ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காங்க. 2029ல ஏஐ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் அப்படின்னு காட்டுற காட்சிகள் அபாரமாவே இருக்கு. கிரேஸ் ராட் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு தன்னோட முகபாவனை மூலமாவே ஒரு அப்பாவோட வலியையும் குற்றவாளியா சித்தரிக்கப்படுகிற ஒருத்தனோட ஆதங்கத்தையும் நல்லாவே காட்டி நடிச்சிருக்காரு. படத்தோட மைனஸ்னு பார்த்தா ஆதாரங்கள் ரொம்ப வேகமா காட்டப்படுறதுனால சில இடங்கள்ல நம்மளால அதோட ஒன்ற முடியல. அதுக்கப்புறம் ட்விஸ்ட் நம்ம ஏற்கனவே படங்கள்ல பார்த்த மாதிரி ஒரே வழக்கமான விஷயம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு பசங்க சோசியல் மீடியால பெத்தவங்களுக்கு தெரியாம என்னடா பண்றாங்க அப்படின்னு காட்டுற இடம் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குங்க. ஆக மொத்தத்துல மெர்சி நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை தர்ற படமா தாங்க இருக்கு. டெக்னாலஜி நம்ம வாழ்க்கையை சுலபமாக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது நமக்கு எதிராக திரும்பிச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கறதாங்க இந்த படமே. 100 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படம் சயின்ஸ் பிக்ஷன் த்ரில்லர் ரசிகருக்கு செம ட்ரீட்னே சொல்லலாம். கண்டிப்பா ஒரு தடவை தாராளமா பாக்கலாங்க. முடிஞ்சா உங்க பசங்களோட சேர்ந்து பாருங்க. ஏன்னா டிஜிட்டல் உலகத்தோட ஆபத்துகளை அவங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த படம் பாத்துட்டீங்களா இல்லையா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.